ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு மண்ணா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. கடலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, திருச்செந்தூர் கோவில் தெரியுதா? நம்ம கடலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது அங்கே இல்லை, இங்கே ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கிறோம். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறது. என்ன ப்ரோ, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்த பிறகு தானே மீன் பிடிப்ப கடலுக்கு வந்து மீன் பிடிப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ வந்து சும்மா அவங்களுக்கு கூட்டாங்க, சரி கூப்பிட்றான்ல நமக்கு கண்டென்ட்டாக இருக்குமோன்னு வந்துவிட்டோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி அளவுக்கு இங்கே மீன் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட கடலில் வந்து அவ்வளோவா மிந்தி பிடிச்சிருக்கிறேன். இப்போ அவ்வளோவா டச்சில் விட்டுருச்சு. அதாவது நான் பிடிச்சது கிடையாது, நான் சும்மா தான் வருவேன். இப்போ தான் நம்ம முதல்ல பிடிக்க போகிறோம் கடலுக்கு வந்து. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அதுவும் இந்த மண் புதையுது பாருங்க, செம்ம இதாக தான். இங்கே பாருங்க போட்டானிக்கா, அதெல்லாம் இதான் சரியாக இருக்குது பாருங்க. அதாவது தூண்டில் பாலத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொன்னால், இது பார்க்கறதுக்கு தூண்டில் பாலம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கும். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இப்படி போயிட்டு அடி போயிருக்கு பாம்பு கணக்கா. சரி இருக்கட்டும், வந்தாச்சு. மீன் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் கைஸ். ஆமாம், கடையில். ஏன்னா வந்து எங்களுக்கு இங்கே என்ன இற போடணுன்னே தெரியல மீன் பிடிக்கிறதுக்கு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம், 30 நிமிஷம் இருக்கலாம், 40 நிமிஷம் இருக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா எனக்கு தெரியல நான் எவ்வளோ நிமிஷத்துக்கு போகணும். இப்படி பேசிகிட்டே போடான்னு பார்க்க எனக்கு டைம் தான் ரொம்ப ஆகும். அதுக்கு பயில கட் பண்ணிடுறேன். உண்மையிலே கடல் வந்து ஒரு செம்ம ஸ்பாட்டுண்ணே. உண்மையிலே சொல்லப்போனால் கடல் இங்கே பாருங்கள், காக்கா பக்கத்தில் இருக்குது. கடல் வந்து செம்ம ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லேண்டை பாருங்க, இந்த இடத்துல லேண்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. கேமராவில் பார்க்கணுங்க அப்படி தெரியும். ஆனால் நேரலாம் சரி சார் மாதிரி பயங்கரமாக இருக்குது இடமே. நம்ம இன்னொரு ராடு வாங்கியே தான் ஆகணும் போல். இது வந்து 10 ஃபீட்டாக இருக்குதா. இது கடலுக்கு செம்மையாக இருக்குங்க. நான் வந்து வாங்கினதே ஃபஸ்ட்டு கடலுக்கு தான். இது கடலுக்கு பொருத்தமான ராடு. இப்போ நம்ம 7 ஃபீட்டில் ஒன்று வாங்குகிறோம், 8 ட்ராக் தாங்குகிற மாதிரி 7 ஃபீட்டில் ஒன்று வாங்குகிறோம். அப்புறமா ஒரு ஜிக்கு சவுண்டு கேட்குதா, தண்ணி வந்து அலப்பாயுது. அடுத்து ஒரு ஜிக்கு ஒன்று வாங்குகிறோம் பார்த்துக்கோங்க. அது வந்து விரால் மீன் ஜிக்கு தான். விரால் மீன் அடிக்கிறதுக்கு தான் வாங்குறது. அதுமாதிரி கடலுக்கும் ஒன்று வாங்கணும். அது எல்லாம் வாங்கி முடித்த பிறகு கடலுக்கு ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு கடலுக்கு வந்து ஜிக்கு தான். ஏன்னா மீன் போட்டு பிடிக்கிற அது நல்லா இருக்காது போல். ஜிக்குனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஜிக்கில் மீன் மாட்டி அது ஒரு ஆசை, சின்ன அப்போலேருந்து ஒரு ஆசை தான். ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் ஜிக்கில் எனக்கு மீன் மாட்டினதே கிடையாது. எனக்கு ஒரு ஜிக்கில் மீன் மாட்டணும், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. பார்க்கலாம், நிறைய பேர் தான் செய்வோம், பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது பாருங்க கைஸ். கட்டாலே அடிச்சோம்மா, ஜம்முன்னு ப்ளூ கலரில், ஃபுல் ப்ளூவில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் எல்லாம் நான் இப்போ மிஞ்சிலாம் போவோம், பெரிய அலையாக வரும். இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. கடல்லேருந்து மண் அடிக்காங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், அப்படிலாம் கிடையாது இல்லை. சரி ஃபோன் இந்த மாதிரி கல்லுக்குள்ளே வந்து எடுக்க முடியாது போல். அதனால் பார்த்து தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வர்றது பெருசு கிடையாது. நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். வேறு யாரும் நமக்கு சேஃபாக வச்சு விட மாட்டாங்க. ராத்திரி இங்கே கொஞ்சம் வர்றது கஷ்டம். எப்படி நாங்கள் இங்கே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீன் பிடிக்க தான் செய்வோம். நான் எப்பவும் போல் தான் மீன் அடித்தா மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஓகேயா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். மீன் அடித்தா மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப இதாகக்கூடாது இல்லை. இப்போவே 4 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு கைஸ். இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. அதாவது நான் வீடியோ கட் பண்ணல, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ கட் பண்ண மீன்ஸ் ஸ்டாப் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே தான் எடுக்கிறேன். சவுண்டு கேட்குது, அலை சவுண்டு. அலை நல்லா தான் கைஸ் வருது, பெருசாக தான் வருது. அங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பெருசாக தான் வருது. ஓகேவாக தான் இருக்குது. நீ ஆயமுடியல, நான் பிடிச்சி காட்டுறேன். ஓகே கேஸ், இப்போ நல்லா செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் போட்டிருக்கோம்மா. எனக்கே இது ஆக்சுவலி ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நூல் எங்கே போகுதுன்னு இந்த போகுது பாருங்கள்.
அங்கே அடிச்சிருக்கோம் கைஸ். அடிக்கிறது எவ்வளோ காட்டலங்க அப்படின்னா ஆள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் அடிக்க முடியாது போடு. இங்கே நரம்பு கிடையாது கைஸ். இங்கே ஒரு நரம்பு கிடையாது. ஓ இங்கே டப்பாவில் உள்ள நரம்பு தான் அப்படி கிடக்குதா? ஏதோ டப்பா வச்சுருக்கோம். 2 தூண்டில் தான் கைஸ். ஏன்னா இன்றைக்கி அங்கே ரொம்பலாம் ப்ரிப்பேர் ஆகி வரல, ஏதோ பிடிக்கணுன்னு தான் வந்திருக்கோம். ஜம்முன்னு இருக்குது. ரைட்டு என்ன மீன் கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கடல் மீன் தான். கடல் மீனே கடலுக்கு இறையா அப்புறம் கேட்டிங்கன்னா ஆமாம். அடுத்து இதில் கொஞ்சம் மீன் இருக்குது. இதில் என்ன மீன் எங்களுக்கு தெரியாது, பேர்லாம் தெரியாது கைஸ். சும்மா தந்தாங்க கொண்டு வந்துச்சு. இந்த மீனுக்குலாம் மீன் அடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்புறம் மீனே வச்சுட்டு மீன் அடிக்குமான்னு கேட்காங்க. வெயிட் பண்ணுங்கள், அடிச்சப்பறம் உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கைஸ், நண்டு மாட்டியிருக்கு. இவ்வளோ நேரமாக இருந்து ஒருத்த மாட்டியிருக்காங்க கைஸ். எப்படி மாட்டியிருக்கான்னு பாருங்கள். அதுவும் கரெக்டாக காலில் போட்டு இழுத்துருக்கான். மீனை காங்கலை கரெக்டாக காலில் போட்டு இழுத்துருக்காங்க பசங்க. எப்படி தான் மாட்டியிருப்பானு எங்களுக்கே தெரியல. ஆனால் இவன் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறான். சரியான சரி ஓகே கைஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதிலேருந்து மாப்பிள்ள எடுத்துட்டியா காட்டு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து உயிரோடு இருக்குது. இப்போ இங்கே தான் பிடிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மீனில் அங்கே பாருங்க உயிரோடு இருக்கா. சரியான மீன், செமையாக தான் இருக்குண்ணா. புள்ளி ஃபிஷ் நமக்கு கிடச்சிருக்கு. உயிரோடு இருக்குது, புள்ளியோட இருக்குது. ஃபுல்லாக அந்த மீன் மாட்டிருக்கா. ஃபுல்லாக அந்த மீன் மாட்டிருக்கால. அங்கே போட்டால் மாட்டாது, அங்கே தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மட்டி இருக்குல்ல, மட்டியை உடச்சி போட்டால் கண்டிப்பாக மாட்டோம் தெரியுது. சரி கைஸ் வீட்டு நீங்கள் உள்ளதுக்கு தான் மாட்டுவீங்களா? சரி இருங்க, பொம்மை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது வேண்டாமா அண்ணா எப்படி கைஸ் இங்கே பாருங்கள். நம்ம பிடிச்ச நண்டு. ஆனால் அது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இது இப்போ உயிரோடு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரை ஓரத்தில் பயங்கரமான ஐட்டம்ஸாக நமக்கு தெரியுது. மாப்பிள்ளை அதெல்லாம் அங்கே இருக்கட்டுமா கைஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகை நண்டு உள்ள தெரியுது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் உள்ள ஒரு வகையான நண்டு. இது வந்து என்னன்னே தெரியாது. வேலை என்னெல்லாம் பண்ணுற எந்த ஒரு வகையான நண்டு தான். உடச்சி போடலாம். ஓகே கைஸ் அவ்வளோதான். மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. நம்ம கடலில் ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஒன்றும் இல்லை, ஒரு நண்டு மட்டும் பிடிச்சோம். இன்னொரு நாள் வரும்போது ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி வரப்போகிறோம். இப்போ கடலில் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனிமேலாம் அவ்வளோதான். ஆமாம் மணி வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பார்க்க தான் தெரியுது செம்ம லேட் ஆகிடுச்சு. போண்டி தான் அந்த இதுக்கு அடுத்த வாட்டி ஆரம்பிச்சு நல்லா இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக வரணும். ஆனால் நிறைய நம்ம பைட்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரணும். இப்போ உணவுலாம் நிறைய மீன் எடுத்துகிட்டு வரணும். போட்டு அடிக்க முடியும். கொண்டு வந்த மீன்லாம் அப்படியே தான் கைஸ் கிடக்குது. ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோ இருக்குது. முக்கியமாக என்ன மோட்டிவேஷன் பண்ணதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பை டேக் கேர் பாய். அழகாக பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் பை டேக் கேர்.